வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சூர்யா நற்பணி இயக்கம் சார்பில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ரவி தலைமை வகித்தார். பொங்கல் வைத்து கதிரவனை வழிபட்டு ஒருவருக்கொருவர் தை திருநாள் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர். விழாவில் சூர்யா நற்பணி இயக்க நிர்வாகிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உற்சாகமாக கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய அம்சமாக பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்போம், மரபணு விதைகளையும் விவசாயத்தையும் பாதுகாப்போம் என அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியம், மாவட்ட பொருளாளர் நாகராஜன் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். பூச்சிக்கொல்லி மரபணு மாற்று விதைகளை முற்றிலும் ஒழித்து மாளாக போன மண் செழிக்க மரபு விதைகளை பேராயிரம் மரபு விதை காப்போம், நலமாக வாழ்வோம், பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், இயற்கை விவசாயத்தை வாழ வைப்போம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பாரத நாட்டு மக்கள் அனைவருக்கும் பொதுவானவர். அதனால யார் வேணா மாண்புமிகு பிரதமரை வரவேற்கலாம். ஆனால் அதே சமயத்துல தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையேற்று நடத்துகின்ற அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் யார் கூட்டணியில் இருக்கணும்னு மத்திய பிஜேபி தலைமையை கன்சல்ட் பண்ணி முடிவெடுப்பாங்க. அதனால இதுக்கும் அதுக்கும் நான் முடிச்சு போடலை. ஆனால் விரும்புகிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான சக்திகள் ஒருங்கிணைந்து இந்த தீய சக்தி திமுகவை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று தமிழக மக்கள் அனைவரும் விரும்புகிறார்கள். அதை பிரதிபலிக்கிற மாதிரி கூட இதை நாம எடுத்துக்கலாம். சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டது யார்? விஜய். ஏன்னா அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கே தொடர்ந்தார்கள். நிர்மல்குமார் போன்றவர்கள் அன்னைக்கு அங்கு இருந்த முக்கியமான நபர் திரு விஜய் அவர்கள் அன்னைக்கு என்ன நடந்தது, நீங்கள் என்ன பார்த்தீர்கள், என்ன உணர்ந்தீர்கள்னு சிபிஐ கேட்கணுமா வேண்டாமா? இதுல என்ன நிர்பந்தம் இருக்கு? இதுல ஒரு நிர்பந்தம் இல்லை. இட்ஸ் an ஆர்டினரி இஷ்யூ. விஜய் அவர்கள் விரும்பியது அது நடக்குது, அவ்வளவுதான். சரி, ஜனநாயகம் படத்துல நீங்க பார்த்தா இதுக்கு முன்பா விஜய் அவர்களுடைய படமே கூட இங்கு அதுக்கு சென்சார்ஷிப் சர்டிஃபிகேட் கொடுக்காம மும்பைக்கு போய் அப்பீலில் அவர்கள் அனுமதி பெற்று இருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கிறது இதுவும் அது மாதிரி தானே. இவங்க நேரடியாக மும்பைக்கு அப்ளை பண்ணி சென்சார் போர்டில் என்ன அப்ஜெக்ஷன் இருக்கோ அதுக்கு பதில் சொல்லி இருந்தால் நீதிமன்றம் போயிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனால் அவசரப்பட்டு இவங்க அப்பீலுக்கு டிபார்ட்மெண்டலி போகாமல் நீதிமன்றத்துக்கு போன காரணத்தினால இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, நீங்கள் நேரடியாக உயர் நீதிமன்றத்திலேயே அதற்கான விளக்கங்களை கொடுத்து தீர்வு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால ஜனநாயகம் படத்துக்கு மத்திய அரசாங்கம் எந்த விதத்திலும் அதுக்கு தடையா இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லி ஒரு படம் எடுத்ததுக்கே ஒன்றும் தடையே பண்ணலையே. என்ன, நாம் எந்த விதத்திலும் அரசியல் சட்ட அதிகாரங்களை நாம் அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவது இல்லை. நான் சொல்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தற்கொலைக்கு சமமாக இருக்கும். ஏனென்றால் நீதிமன்றம் அந்த கள்ளத்தி மரத்தில் இருந்த தர்காவோட பிறை கொடி அது ஆக்கிரமித்து கட்டப்பட்டது. ஏன்னா அறநிலையத்துறையே அந்த இடம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் போய் எப்படி தர்கா கொடி கட்டலாம்? அதுக்கே நான் அங்கே போய் போராட வேண்டிய அவசியம் இருந்தது. ஏன்னா நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்து 4 நாள் ஆச்சு, ஆனாலும் செய்யலை. நம்ம போராட்டம் நடந்தது, கொடி இறக்கப்பட்டிருக்கு. அதனால என்ன, விழிப்புணர்வு உள்ள ஹிந்து சமுதாயம்தான் வெற்றிகளை அடைய முடியும். அதனால நிச்சயமா நீதிமன்ற தீர்ப்பை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்படுத்தும். 108 வைணவ திவ்ய தேச ஸ்தலங்களில் ஒன்றான கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் மார்கழி உற்சவ தேரோட்டம் நடைபெற்றது. ஜனவரி 7ஆம் தேதி மார்கழி உற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 9வது நாள் தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது.
சர்வ புஷ்ப அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சாரங்கபாணி தேரில் பிரவேசித்தார். திரளான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். நாரங்கா